கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளில் நம்ம மீண்டுமாக இணைந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமா இருக்குதாமா. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க எப்படி இருக்குதுன்னா, தேனை விட ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையில இன்றைக்கு எனக்கு என்ன ஆத்தும ஆகாரத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல இப்படியாக ஒரு வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். But the more they were oppressed, the more they multiplied and spread. எப்படிங்க ஒடுக்கும் போது எப்படி பெருக முடியும்? ஒரு ஒடுக்கப்படுறதுன்னா என்னது? ஒரு க்ரஷ் பண்றது. இப்ப சாதாரணமா இருக்கிற இந்த பேப்பர் பாக்குறீங்க. இந்த பேப்பரை நம்ம அப்படியே ஒடுக்குறோம்னு வைங்களேன். சாதாரண நல்ல பேப்பர் தான், இன்னைக்கு ஒடுக்கணும்னு பாருங்க அதனுடைய தன்மையே மாறி போயிடுச்சு, வேஸ்டான பொருள் மாதிரி மாறிடுச்சு. ஆனா பைபிள் சொல்லுது, அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருத்தனும் ஒடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது போல, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டோம், நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். ஒடுக்கப்பட்டா அதனுடைய தன்மை மாறும், அதனுடைய ஷேப்பு மாறும். ஆனா இந்த இடத்துல அவங்க ஷேப்பு மாறல. அவங்க எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன இந்த சம்பவம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த இடத்துல யோசேப்பு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நேற்று கூட யோசேப்பு பற்றி தான் நம்ம பார்த்தோம்ல. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. யோசேப்புக்கு பின்னாடி யோசேப்பு அறியாத ஒரு ராஜா எகிப்தில் தோன்றின உடனே அவன் தன்னுடைய ஜனங்களை நோக்கி சொல்கிறான், நம்ம எகிப்தில் இருக்கிற ஜனங்களை விட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அவங்கள அப்படியே விட்டோம்னா அவங்க நமக்கு எதிராகவே நம்ம எகிப்து தேசத்தையே அப்படியே அவங்க விலைக்கு வாங்கினாலும் வாங்கிடுவாங்கப்பா. அதனால் அவங்கள பெருகாதபடிக்கு ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 மற்றும் 10 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்கள வேலையினால ஒடுக்கலாம், சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு விசாரணைக்காரனை வைக்கிறாங்க. அவங்க வேலை செய்யற இடத்துல பிரச்சனையை உண்டு பண்றான். இந்த வேலையில அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தி அவங்களை எப்படியாவது ஒடுக்கணும்னு பார்க்குறான். ரொம்ப கஷ்டமான வேலை தான். இன்னைக்கு நீங்கள் கூட அப்படி தானே சொல்கிறீங்க. ஆமாம் பிரதர், என்னுடைய வேலையில் கூட என்னை எப்படியாவது ஒடுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் நல்லது தான் செய்கிறேன், நான் உண்மையாக உழைக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண பார்க்குறாங்க, என்னை எப்படியாவது தூக்கி எறியப்படணும்னு பார்க்குறாங்க. கவலைப்படாதீங்க, அவங்க என்ன பிளான் பண்ணாலும், அவங்க என்ன உங்களை ஒடுக்க பிளான் பண்ணாலும் எதுவும் உங்களை தொட முடியாது. எவ்வளோ ஒடுக்குறாங்களோ அவ்வளோ உங்களை பலுகி ஆண்டவர் பெருக செய்வார். நம்ம கிறிஸ்டின்ஸை பற்றி ஒருத்தர் அருமையாக சொல்லியிருக்கிறார், அவங்கள மட்டும் ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பா, அவங்க மூட்டை பூச்சி மாதிரி, அவங்க நசுக்க புதுசாக எழும்பிக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்மளை நசுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை பெருக செய்வார். அப்படிப்பட்ட இயேசுவின் ரத்தம், வல்லமையுள்ள ரத்தம் நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை ஒருத்தர்னாலும் தொட முடியாது. அது மகா வல்லமை உள்ளது. அருமையான மோசஸ் ராஜசேகர் என்கிற அருமையான தெய்வ மனிதர் பாடினார், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டா எண்ணி விடாத, அவன் வெட்ட வளருவான், கொட்ட உயருவான். நம்மளை வெட்டுனாங்கன்னா வெட்ட நம்முடைய வளர்ச்சி இன்னும் உயர்ந்து கொண்டு தான் போகும். அவங்க நினைக்கிறாங்க இதோட அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லை, அதுலேருந்து தான் நமக்கு புதிய உயர்வே கிடைக்க போகுது. உங்களை அப்படி செய்கிறாங்களா? உங்களுக்கு புது ஆரம்பத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம், அடுத்த ஒரு லெவல்குள்ளே கொண்டு போகிறாருன்னு அர்த்தம். இதை பார்க்கிற அருமையான தேவனுடைய ஊழியரே, உங்கள் சபையை கூட உங்கள் ஊழியத்தை கூட விரோதமாக ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? எந்த அளவுக்கு உங்களுக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சபை பெருக போகுது, அந்த அளவுக்கு உங்களுடைய ஊழியம் விருத்தியாக போகுது. இதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பல ஒடுக்குதல் வந்ததன் உண்மைதான். ஆனால் எந்த அளவுக்கு ஒடுக்குதல் வந்ததோ அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வையும் ஆண்டவர் கொண்டு வரேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இவங்களை எப்படியாவது அழிச்சு போட்டணும்னு சொல்லி ராஜா பிளான் பண்றார். அப்போ அங்க இருக்கிற நர்சஸ்ட சொல்றாரு, நீங்க எப்படியாவது அவங்களுக்கு நீங்க பிரசவம் பார்க்கும்போது அவங்கள நீங்க என்ன செய்யணும்னா,
ஆண் பிள்ளையா இருந்தா கொண்டு போட்டுருங்க, பெண் பிள்ளையானால் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்திருந்ததுனால அவங்க எல்லாரையுமே உயிரோட கூட காப்பாற்றினாங்க. மோசே பிறந்த உடனே அவங்க பாருங்க அழகா அந்த அந்த ரட்சகன் என்கிற மோசே பிறந்த உடனே அவரை ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு அந்த தண்ணிக்குள்ள விட்ட கதைலாம் நமக்கு தெரியும். மோசையவே ஆண்டவர் பாதுகாத்தார்ல, அப்படிதான் உங்களை என்னையும் பாதுகாப்பார். எந்த அளவுக்கு நம்மளை ஒடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நாம் பழகி பெருகதான் போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஒருத்தரும் நம்மளை தொட முடியாது. அவர் நம்மை பாதுகாப்பார். எந்த எகிப்தே இருக்கட்டுமே, எகிப்துல தான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்தினார். அவங்களுக்கு விரோதமா வேலையில பிரச்சனை உண்மைதான், போராட்டம் வந்தது உண்மைதான். ஆனா ஆண்டவர் அந்த இடத்திலையும் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்தார், அவர்களை பெருக செய்தார். ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார். அவர் God is a God of multiply. நம்மை பெருக செய்கிற தேவன். உங்களுக்குள்ள இருக்கிற கிருபைகளை பெருக செய்வார், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பெருக செய்வார். ஒருவேளை பிசாசு இந்த அபிஷேகத்தை எப்படியாவது நான் முடிச்சு போட்டுறணும், இவன் ஆண்டவருக்காக எழும்புறானா, இவன் ஜெபிக்கிறாளா, இவளை எப்படியாவது ஒடுக்கிடணும்னு பாக்குறானா, எந்த அளவுக்கு நம்மளை ஒடுக்க பாக்குறானோ ஆண்டவர் திருப்பி அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய அழைப்பு கொடுத்து நம்மை பெருக செய்வார், நம்மை உயர்த்துவார். ஆகவே சோர்ந்து போகாமல், சூழ்நிலைகளை பார்த்து கவலைப்படாம ஆண்டவரை துதிங்க. எந்த அளவுக்கு ஒடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு உங்களை பெருக செய்வார். சந்தோஷமா ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கும் யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில ஒடுக்கப்படுகிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க அவங்களை உயர்த்த போகிறதுக்காக நன்றி. அந்த அளவுக்கு அவங்களை பெருக செய்ய போறீங்க, அதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர் உங்களை பெருக செய்கிறவர், உங்களை பெருக செய்வார், உங்க சந்ததியை பெருக செய்வார், உங்களுடைய ஊழியங்களை பெருக செய்வார், உங்களுடைய குடும்பத்தை பெருக செய்வார், உங்களுடைய வாழ்க்கையை பெருக செய்வார், எல்லா நன்மையாலும் நிரப்புவார். God bless you. Have a blessed day. Amen.